ஏங்க நாளைக்கு எங்கள் பஸ்ஸு வராது, என்னை வந்து ஆஃபீஸில் ட்ராப் பண்ணணுன்னு முன்னாலே சொல்லிட்டா நம்ம மைண்ட் செட்டப் பண்ணிடும். இல்லை சொல்ல மாட்டாங்க. இந்த காலையில் ஷூ நாட் போடும்போது தான் ஏங்க என்னை ஆஃபீஸில் இறக்கி ஒன்று எரிச்சலாக இருக்கும். ஏன்னா என் ஆஃபீஸு இங்கேருந்து அந்த பக்கம் 5 கிலோமீட்டர், அவள் ஆஃபீஸ் அந்த பக்கம் 5 கிலோமீட்டர். நான் 5 கிலோமீட்டர் போய்ட்டு 10 கிலோமீட்டர் ஓட்டணும், டைம் இல்லை. ஆனால் திட்ட முடியாது. ஏன் மாதமான சம்பளம் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, சரி வா அப்படின்னா. அவங்க ஆஃபீஸ் என்ன சார், மெயின் ரோட்லேருந்து உள்ள எம்என்சி கம்பெனி, மெயின் ரோட்லேருந்து உள்ளேயே டைம் ஆஃபீஸுக்கு 2 கிலோமீட்டர் ஓட்டி போய் டைம் ஆஃபீஸ்கிட்ட விட்றேன். எரிச்சல் ஏற்கனவே. அங்கே டக்குன்னு ஏங்க எங்கள் டீம் லீடர் வராரு, குட் மார்னிங் சொல்லுங்கள். அவன் 35 வயசு பையன் சார். என்ன கிரிக்கெட் கோலி மாதிரி, இந்தியா கேப்டன் மாதிரி டீம் லீடரா. ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளில் வேலை போய்டும். நான் எங்கே குட் மார்னிங் சொன்னேன், நான் என் ஆஃபீஸில் இப்போ மேனேஜர் டிஜிஎம்ங்க, வேறு வழியில் ஒய்ஃப் சொல்கிறாங்க குட் மார்னிங் சார். நான் யார் 35 வயசு. அவன் ஸ்கூல் பையனை கேட்குற மாதிரி என்ன மிஸ்டர் மௌன் சுந்தரமா ஆஃபீஸ் வழியா அப்படின்றான். டே என் நேரம்டா அப்படின்னு. முதல் நாள் கடுப்பாக இருந்தது. கடுப்பாக இருக்கக்கூடாது, நம்மளை மாற்றிக்கணும். அப்படி என்ன பண்ணிட்டேன், இப்போ தான் அவள் ஆஃபீஸ் எப்போ போனாலும் சரி, வாசல்லேருந்து எவனா பார்த்தாலும் சரி மார்னிங் சார் மார்னிங் சார் மார்னிங் சார் மார்னிங் சார்னு. அதில் என்ன கேட்டு போகுது நம்ப மாட்டேங்க சார். அதனோட எஃபெக்ட் என்னென்னா, ஏன் அன்றைக்கி பார்க்குறேன் வாசல் அவங்க ஆஃபீஸ் கூர்க்கா பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட சொல்கிறாரு, சாரு ரொம்ப தங்கண்டா, நம்ம மேடம் தான் ஹெட் வெயிட்டுடா அப்படின்னா.